ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது நம்முடைய அதாவது டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, மெம்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் உடைய அஃபிஷியல் வெப்பேஜ் மூலமாக, அதாவது நம்முடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த நம்பர் மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி எல்லா சர்வீசஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அந்தமாரி அந்த ஆப்ஷன்ஸோட இப்போது ஒரு நியூவாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில், ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யார் ஆத்தரைஸ்ட் பண்ணுறீங்களோ, ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான ஆளை நீங்கள் அவங்கள வந்து இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அதுக்கான ஒரு ஃபார்மை வாங்கிட்டு அவங்க மூலமாக நீங்கள் வந்து இனிமேட்டு ரேஷன் கடைக்கு வந்து போய் பொருட்கள் வாங்க முடியும். ஸோ யூஸ்வலாக ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டில் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இப்போது அந்த ஆத்தரைஸ்டு பர்சனை நம்ம வைக்கிறதுக்கு எப்படி நம்ம அவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா கீழே ஆத்தரைஸ்டு பர்சன் பிரதிநிதி விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கேப்சா அனுப்புவாங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வரும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு பர்சன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். பிரதிநிதி. ஸோ ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களால் பொருட்கள் வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு பதில் வேறு யார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அப்படி அவங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஜஸ்ட்டு அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஆனா பெண்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி நீங்கள் இதில் ஃபில் பண்ணி போனால் போதும். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு, ஸோ வயசானவங்க அவங்க போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களுடைய பேரனோ அல்லது அவங்க பையனோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருன்னா ரிலேட்டிவ்ஸோ, ஸோ என்ஜிஓஸ், அந்தமாரி யார் வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இப்போது இந்த டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவு முறை அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உறவினர், பணியாளர், அண்டை வீட்டார், அதுக்கப்புறம் தொண்டு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் மற்றவை அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஎஸ்ஓக்கு போகும். நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வரும். அதில் அட்டை சம்பந்தப்பட்ட தகவல் அறிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களது அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் அவங்களுடைய நேமு, உங்களுக்கு பதிலாக இவங்க போயிட்டு ரேஷன் கார்டில் வாங்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபார்மை வச்சு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேட் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்களை வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ரேஷன் கடை, அதாவது ரேஷன் சம்மந்தப்பட்டதுக்காக உங்களுக்கு கேம்ப் ஒன்று நடத்துவாங்க. அந்த கேம்ப் மூலமாக தான் இந்த முதல்ல ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன் வாங்க முடியாதுல அந்த கார்டில், அதேமாரி சன்ஸ், அதாவது உங்களுக்கு பசங்க யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தான் கார்டில் இருக்கீங்க, வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு பதில் அவங்க வந்து போய் பொருட்களை வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸை தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 31க்குள்ளே உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை, அதாவது AAY கார்டு அண்ட் PHS கார்டு, ஸோ இதுமாரி உங்களுடைய அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்களும் மார்ச் 31 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய KYC டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணாத மெம்பர்ஸை வந்து அந்த ரேஷன் கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்ச் 31 அப்படின்றதுனால ஒரு 1 மந்த்து தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுடைய KYC டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வயசானவங்களாக இருக்கீங்க, உங்களால் வாங்க முடியல, ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.